Hi friends, welcome to our channel. நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து Bollinger Band ப்ளஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இது ரெண்டையும் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உடனடியாக வரணும்னு நினச்சா மட்டும் பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி வந்து இந்த சார்ட்டுக்கு இது வந்து GBP/JPY 1 hour சார்ட். இதில் வந்து நான் Bollinger Band ஆல்ரெடி வந்து எட் பண்ணியிருக்கிறேன் இண்டிகேட்டர். ப்ளஸ் நம்மளுடைய கேண்டில்ஸ்டிக் வந்து நம்ம எப்பயுமே வந்து கேண்டில்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேண்டில்ஸ்டிக் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் அந்த மவுஸை வந்து இது செய்யும்போது வந்து இந்த ரியலாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கு. நான் அந்த இதை வந்து இப்படி ஸ்கூட்டி குறைச்சி அப்படிலாம் பண்ணாமல் நான் அந்த மார்க்கெட் கரண்டாக மூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். பிகாஸ் வந்து அந்த எக்ஸாம்பிள் காட்டுறதுக்கு வந்து அதுதான் பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏன் இப்படி எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டால் மார்க்கெட் வந்து ஓகே சும்மா எக்ஸாம்பிள். ஸோ இந்த இங்கே ஒரு லைன், அகைன் இங்கே ஒரு லைன், அகைன் வந்து இங்கே ஒரு லைன், இப்படின்னு மார்க்கெட் வந்து இருந்திருக்குது. ஸோ இன்றைக்கு எல்லாமே வந்து மார்க்கெட் இப்படி போகிறது, இப்படி வர்றது, இப்படி போகிறது அப்படின்றது இந்த மார்க்கெட் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ஆகிருக்குது, எகைன் வந்து நல்ல ஒரு அப்பாக இருக்குது. ஸோ இந்த Bollinger Band என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இதுக்குள்ளே தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ட்ரேட் பண்ணுறவங்களுக்காண்டி சொல்கிறேன். இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்ததும் இது வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி கொடுத்துருக்குது பாருங்கள். அதையும் பார்க்க மார்க்கெட் வந்து கீழே போயிருக்குது. எகைன் வந்து மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ கரண்டாக வந்து மார்க்கெட் வந்து இப்படி இருக்குது. ஓகே, ஸோ எங்கே இருந்திருக்கீங்கன்னா ஸோ இந்த லெவலில் உடைச்சிக்கூடாது, இந்த லெவலில் உடைச்சிக்கூடாது. ஓகே, உடைச்சாலும் நாம் இதில் வந்து பார்க்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டால் கேண்டில்ஸ்டிக் கேம் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து எட் பண்ண போகிறோம். அது எப்படி எந்த இடத்துல வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக உங்களுக்கு விளங்கணும் அப்படின்னு சொன்னால் இதே எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இந்த அறியக்கூடிய இந்த இடத்த வந்து வளமையாக வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஓகே, இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ். கீழே இருக்கக்கூடிய இந்த லைன் வந்து சப்போர்ட் எடுத்துக்குவோம். ஓகே, இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த லைனை வந்து மிட் லைன். ஓகே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து மார்க்கெட் அப்படி தான் இருக்கும். இது வந்து மிட் லைன், இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது வந்து சப்போர்ட். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 1 hour சார்ட். அண்ட் வந்து நம்மளுடைய கேண்டில்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லி கொடுத்துருப்போம் உங்களுக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி வந்துருக்குது. பட் அது பெர்ஃபெக்டானு கேட்டால் பெர்ஃபெக்டானது இல்லை. இப்போ இந்த மார்க்கெட் வந்து பிக் மூவ் ஆகிறதுக்கான ரீசன் வந்து என்ன கேட்டால் இப்போ தான் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து FOMC கான்ஃபரன்ஸ் போனிக்கு. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து அப்படி வந்து மூவ் ஆகிருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம வச்ச மாதிரி வந்து இது வந்து ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக வழங்கப்படுத்துகிறேன். ஸோ இது வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ அதுலேருந்து நம்மளுடைய ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணி நம்மளுடைய டார்கெட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமா இல்லை அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். மார்க்கெட் வந்து முடிஞ்ச இடம் வந்து இந்த இடம், நமக்கு இங்கே தான் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேண்டிலுக்கு மேலே வரணும். டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10 பிப்ஸ். ஓகே, 1000 பாயிண்ட்ஸ். ஓகே, வச்சு சொன்னால் நமக்கு டார்கெட் வந்து அடுத்த 1 ஹவருக்குள்ளே வந்து நமக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்குது. ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன். நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன் Forex ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் சொல்லியிருந்தேன் ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்மளுடைய ட்ரேடிங்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது சைட் சப்போர்ட் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ இந்த இடத்துலையும் வந்து அதே மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்துருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் டார்கெட் வந்து கொடுத்துருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஹேமர், அதுவும் வந்து டார்கெட்டை கொடுத்துருக்குது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நம்மளுடைய கேண்டில்ஸ்டிக் இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்டார் டார்கெட் கொடுத்துருக்குது. எப்படி கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் லாங் டைமுக்கு பண்ண முடியாது. இதை வந்து 15 மினிட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, 15 மினிட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் 15 மினிட்ஸுக்கு வந்து நமக்கு எத்தனை பிப்ஸ் கிடைக்கும்னா 2.5. ஓகேவா, 0.1 யூஸ் பண்ணி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு $2.5 தான் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். உங்களுடைய ஸ்ப்ரெட்டெல்லாம் கழிக்கும்போது வந்துட்டு அது கொஞ்சம் வித்தியாசப்படலாம். இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு மேலே ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒரு கன்ஃபார்மான என்ட்ரி கிடைக்கிது, வந்து நம்ம செல் எடுக்கிறோம். சப்போர்ட்டில் வந்து ஒரு கன்ஃபார்மான என்ட்ரி கிடைக்கிது, பை எடுக்கிறோம். மிட் லைனில் வந்துட்டு நம்ம நியூட்ரல் கேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம், டோஜி அந்த மாதிரி. பட் நம்மளுடைய ரெக்கமெண்ட் என்னென்னு கேட்டால் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த செல், கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்லேருந்து பை, இந்த மிட்டில் வரதை விட்டுருங்க. அந்த ட்ரேட் வந்து அவ்வளோ கரெக்டாக வந்து இருக்காது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இப்படி ஒன்றா பார்த்துட்டு வரோம். ஸோ நமக்கு மிட் லைனில் ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு, இது ஒரு ஹேமர். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்குது. பட் நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண போகிறது இல்லை. ஓகே,
இப்போ இங்கே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் அது வந்து டார்கெட் கொடுத்துருக்குது. எப்படி பார்த்தாலும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை, இங்கே வந்து வரைக்கும் போயிருக்குது. ஓகே, இதில் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பிகாஸ் வந்து நீங்கள் பண்ண போகிறது வந்து லாங் டைம் ட்ரேட்லாம் கிடையாது, ஸ்கேல்பிங் மாதிரி. ஸோ அந்த ஸ்கேல்பிங்கை வந்து நம்ம எவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம ப்ராஃபிட்டோட வெளியாக முடியுமோ நம்ம அப்படி வந்து வெளியாகிடணும். போலிங்கர் பேண்ட் வந்து வேக் ஆகும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ இந்த வீடியோ வந்து மேக் பண்ணக்குள்ள வந்து அதை தான் காட்டுறேன். இந்த வேக் ஆகிட்டு இவ்வளோக்குள்ளே வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டு வந்துட்டு பாருங்கள் இந்த எப்படி வந்து இந்த போலிங்கர் பேண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி கொடுத்துருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி கொடுத்து இங்கேருந்து இவ்வளோ ஒரு பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி கொடுத்துருக்கு. ஸோ அதையும் வந்து போலிங்கர் பேண்ட் பண்ணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு வெளியில் வரும்போது நமக்கு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு பக்கா ஹேமர்னு வந்துருக்குது. இங்கே கீழே வந்துட்டு மேலே வந்து முடிஞ்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி ஆகி உங்களுடைய டார்கெட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். அது மாதிரி வந்து இங்கே ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ அப்படி வந்து நீங்கள் ட்ரேடப் பண்ணணுமே தவிர நான் லாங் டைம் வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. இந்த வீடியோ வந்து அவர் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால வந்து மேக் பண்ண வீடியோ போலிங்கர் பேண்ட். ஸோ அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இதே வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு நினச்சேன். ஷோ பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.